தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை February 2007. Ready for hard verse dictation. பேரன்பு மிக்க சமூக நல ஆர்வலர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரை என்ற முறையில் அரசின் நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் பெற்றமைக்காக பாமர படிப்பறிவு இல்லாதவர்களையும் விழிப்படைய மகத்தானது எதிர்பார்ப்பதில் தவறில்லை, இயலாது கல்வி என்ற வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். முதியோர் கல்வியில் பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் படித்துவிட்டு எதிர்நோக்கி இளைஞர்களும் பணியாற்ற முடியும். சிற்றூரிலும் பொது இடத்தில் கற்போருக்கும் நடத்தினால் பொறுமையாகவும் பொறுப்புடனும் முன்வர வேண்டும். தாய்மார்களும் தயங்காமல் பங்கு பெறுவார்கள். படிக்கின்ற சீருடை வழங்க முடியவில்லை. தர்ம சிந்தனையுள்ள செல்வந்தர்களை பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு வேளைகளில் எழுத்தறிவை ஊட்டலாம். சுமையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சமுதாய தொண்டில் ஈடுபாடு ஒரு பேராசிரியரின் அக்கல்லூரி ஊராட்சி ஒன்றிய வழங்கப்பட்டதை பார்த்தேன். மாணவர்களிடையே சேவை மனப்பான்மை கல்வி முறையிலே கொண்டுவரப்படும். தெருவிலிருக்கும் மின்னணு முகவர் அமைப்பு தென் மாவட்டங்களில் சீரோடும் சிறப்போடும் தொலைக்காட்சி புகைப்படம் தொழில்நுட்பங்களுடன் செய்யப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தொலைபேசிகளையும் விசாரித்த விலைப்பட்டியலையும் முன்பணமாக வரைவோலை. February 2007. First page. Ready. பேரன்பு மிக்க பெரியோர்களே, சமூக நல ஆர்வலர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரை என்ற முறையில் அரசின் நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாமர மக்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் விழிப்படைய செய்வதில் உங்களுடைய பணி மகத்தானது என்பதில் ஐயமில்லை. எல்லா பணிகளையும் அரசாங்கமே செய்ய வேண்டுமென்று மக்கள்
எதிர்பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் அது இயலாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் அரசு முதியோர் கல்வியில் அதிக அக்கறை காட்டி வருகின்றது. அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் படித்துவிட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞர்களும் முதியோர் கல்வியில் பெரும் பணியாற்ற முடியும். ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு பொது இடத்தில் அல்லது ஒருவர் வீட்டில் கற்போருக்கும் வசதியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பாடம் நடத்தினால் சிறப்பாக இருக்கும். இப்பணியை பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்தால் 100க்கு 100 வெற்றி என்பதில் ஐயமில்லை. ஆகவே பெண்கள் இதில் அதிகமாக ஆர்வம் காட்ட முன் வர வேண்டும். அப்படியானால் தாய்மார்களும் தயங்காமல் வந்து பங்கு பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் சீருடை வழங்க முடியவில்லை. அரசு வழங்கியது போக மீதி உள்ளவர்களுக்கு சமூக நல ஆர்வலர்கள், தர்ம சிந்தனை உள்ள செல்வந்தர்களை அணுகி அவர்களுடைய உதவியினால் சீருடை வழங்க ஏற்பாடு செய்யலாம். படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு மாலை வேளைகளில் எழுத்தறிவை ஊட்டலாம். இப்படி செய்தால் அரசின் செலவும் ஆசிரியர்களின் சுமையும் குறையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சமுதாய தொண்டில் ஈடுபாடு கொண்ட ஒரு பேராசிரியரின் முயற்சியினால் அக்கல்லூரி மாணவர்கள் அளித்த நிதியிலிருந்து அருகிலுள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் 60 குழந்தைகளுக்கு சீருடை வழங்கப்பட்டதை பார்த்தேன். மாணவர்களிடையே இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை வளர எதிர்காலத்தில் நம்முடைய கல்வி முறையிலே உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னை பாரிமுனையில் உள்ள ராகவன் மின்னணு கருவிகள் நிலைய மேலாளருக்கு மதுரை தெற்கு தெருவில் இருக்கும் மதுரை வீரன் மின்னணு பொருள்கள் முகவர் அமைப்பு மேலாளர் எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். தென் மாவட்டங்களில் மின்னணு பொருள்கள் விற்பனையில் எங்கள் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவர்.
தொலைக்காட்சி பார்க்கும் வசதி, புகைப்படம் எடுக்கும் வசதி, செய்திகளை பதிவு செய்யும் வசதி போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொலைபேசிகள் தங்களது நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படுவதாக அறிகிறோம். அது பற்றி எங்கள் வாடிக்கையாளர்கள் விசாரித்த வண்ணம் உள்ளனர். ஆகையால் தாங்கள் அத்தகைய 10 தொலைபேசிகளையும் அவற்றிற்கான விலைப்பட்டியலையும் உடனே அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் முன்பணமாக ரூபாய் 50,000த்திற்கான வரைவோலை ஒன்றை இணைத்துள்ளோம். தங்கள் நம்பிக்கையுள்ள February 2007. Increasing speed. Ready. பேரன்புமிக்க பெரியோர்களே, சமூக நல ஆர்வலர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரை என்ற முறையில் அரசின் நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாமர மக்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் விழிப்படைய செய்வதில் உங்களுடைய பணி மகத்தானது என்பதில் ஐயமில்லை. எல்லா பணிகளையும் அரசாங்கமே செய்ய வேண்டுமென்று மக்கள் எதிர்பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் அது இயலாது என்பது நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் அரசு முதியோர் கல்வியில் அதிக அக்கறை காட்டி வருகின்றது. அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களும் படித்துவிட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞர்களும் முதியோர் கல்வியில் பெரும் பணியாற்ற முடியும். ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு பொது இடத்தில் அல்லது ஒருவர் வீட்டில் கற்பிப்போருக்கும் கற்போருக்கும் வசதியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பாடம் நடத்தினால் சிறப்பாக இருக்கும். இப்பணியை பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்தால் 100க்கு 100 வெற்றி என்பதில் ஐயமில்லை. ஆகவே பெண்கள் இதில் அதிகமாக ஆர்வம் காட்ட முன்வர வேண்டும். அப்படியானால் தாய்மார்களும் தயங்காமல் வந்து பங்கு பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் சீருடை வழங்க முடியவில்லை. அரசு வழங்கியது போக மீதி உள்ளவர்களுக்கு சமூக நல ஆர்வலர்கள் தர்ம சிந்தனை உள்ள செல்வந்தர்களை அணுகி அவர்களுடைய உதவியினால் சீருடை வழங்க ஏற்பாடு செய்யலாம். படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு மாலை வேளைகளில் எழுத்தறிவை ஊட்டலாம். இப்படி செய்தால் அரசின் செலவும் ஆசிரியர்களின் சுமையும் குறையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சமுதாய தொண்டில் ஈடுபாடு கொண்ட ஒரு பேராசிரியரின் முயற்சியினால் அக்கல்லூரி மாணவர்கள் அளித்த நிதியிலிருந்து அருகிலுள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் 60 குழந்தைகளுக்கு சீருடை வழங்கப்பட்டதை பார்த்தேன். மாணவர்களிடையே இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை
வளர எதிர்காலத்தில் நம்முடைய கல்வி முறையிலே உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னை பாரி முனையில் உள்ள ராகவன் மின்னணு கருவிகள் நிலைய மேலாளருக்கு, மதுரை தெற்கு தெருவில் இருக்கும் மதுரை வீரன் மின்னணு பொருள்கள் முகவரமைப்பு மேலாளர் எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். தென் மாவட்டங்களில் மின்னணு பொருள்கள் விற்பனையில் எங்கள் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவர். தொலைக்காட்சி பார்க்கும் வசதி, புகைப்படம் எடுக்கும் வசதி, செய்திகளை பதிவு செய்யும் வசதி போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொலைபேசிகள் தங்களது நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படுவதாக அறிகிறோம். அது பற்றி எங்கள் வாடிக்கையாளர்கள் விசாரித்த வண்ணம் உள்ளனர். ஆகையால் தாங்கள் அத்தகைய 10 தொலைபேசிகளையும் அவற்றிற்கான விலைப்பட்டியலையும் உடனே அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் முன்பணமாக ரூபாய் 50,000ற்கான வரைவோலை ஒன்றை இணைத்துள்ளோம். தங்கள் நம்பிக்கையுள்ள